எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் தன்னம்பிக்கை என்னை கைவிடாது. முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம். ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசித்தால். முடியாது என்று விடுவதற்கு முன் முயற்சி செய்யுங்கள். நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். பணத்தின் மிகப்பெரிய பயன் அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். முதலில் பிறர் பேசுவதை கேளுங்கள், பிறகு பேசுங்கள். சாதனை படைக்க பிறந்தவன் ஜாதகம் பார்ப்பதில்லை. காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. முதலில் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், பிறகு செலவு செய்யுங்கள். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பலரில் ஆசிரியராக சிலர், பாடமாக சிலர். தனிமை வேதனை என நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுத்தரும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். தொடர்ந்து முயற்சி செய். கவனம் வெற்றியை தக்க வைக்கும், கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே. மரணம் எனும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். பணிந்து போ, உன் தகுதியை உணர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உணர்த்தும். நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டுவிடுங்கள். வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் 1000 தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள். பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. பிடித்தவர்களின் மகிழ்ச்சிக்காக தன்னை கோமாளியாக மாற்றிக்கொள்பவனும் இவ்வுலகில் நாயகனே. போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். மீதம் எவ்வளவு உள்ளது என்று தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம். இதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். நம் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த மனிதன். ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வியாகிறது, அதுவே தொடரும் போது வெற்றியாகிறது. உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்துவிடு. திறமையானவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பதில்லை, அவர்களே சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார்கள். பலவிதமான நூல்களையும் படித்து ஆராய்ச்சி திறமை பெறு. அவனவனுக்கு உரிதானதை அவனவனுக்கு வழங்குவதுதான் நீதி. அடுத்தவர்களை சிரிக்க வைப்பவன் வாழ்வில் அழுது பழகப்பட்டவன். இன்றே கடைசி நாள் என்ற எண்ணத்துடன் வாழ்வோமாக. கவலையுடன் உறங்க செல்வது முதுகில் சுமையை கட்டிக்கொண்டு உறங்குவதாகும். கோபம் என்பது தற்காலிக பைத்தியம். ஒருவர் பழகும் முறை அவர் உள்ளத்தை திறந்து காட்டும் கண்ணாடி. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் இன்று ஊக்குவிப்பவன் கூட நாளை தேக்குவிப்பான். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள், வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு.
தைரியம், புத்தி, நுண்ணறிவு இவை மூன்றும் ஒருவருக்கு நல்ல நண்பர்கள். தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும், கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையிலும் கவனம் வேண்டும். ஒரு தாய் இருந்தால் வீட்டில் எல்லா நன்மைகளும் தாமாகவே உண்டாகும். நம்பிக்கை என்ற ஒரு சொல்லின் முன்னால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. என் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம், ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது. நட்பை விலைக்கு வாங்க முடியாது, தகுதியானவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. முதலில் உங்களை நம்புங்கள், பிறகு ஆண்டவனிடம் வேண்டுங்கள். விதியை நம்புபவன் எதையும் சாதிக்க மாட்டான். தொட்டிலில் பிறந்து கால் இல்லாத கட்டிலில் சென்று ஆள் இல்லாத காட்டில் தூங்கவே எத்தனை ஆட்டமும். பிறரை சீர்திருத்தும் முயற்சியை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதற்கடமை. உன்னை செதுக்க உளி தேவையில்லை, பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். உனது எதிரியை அச்சுறுத்தும் வலிமையான ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும். பசி வந்தால் 10 பறந்து போகும்.